ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் 10ஆம் வகுப்பு பயிற்சி 2.2ல் முதல் கொஸ்டின் பார்க்கலாம். எண் ஓர் இயல் எண் எனில் எந்த எண் மதிப்புகளுக்கு 4 எண் ஆனது 6 என்ற இலக்கத்தை கொண்டு முடியும்? அதாவது எண்ணுனா இயல் எண் எழுதிக்கலாம். இயல் எண் வந்து 1லேருந்தே தொடங்கும். அப்போ 1, 2, 3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இங்கே 4 எண்ணுக்கு பதில் ஒவ்வொரு மதிப்பாக பிரதியிடும் போது கிடைக்கக்கூடிய ஆன்சரோட கடைசி எண் 6ல் முடியுமான்னு கேட்குறாங்க. அதாவது 26, 356 இந்த மாதிரி லாஸ்ட்டு 6ல் முடியுமான்னு கேட்குறாங்க. ஓகே, சால்வ் பண்ணலாம். எண்ணுக்கு பதில் இந்த மதிப்புகளை பிரதியிடலாம். ஓகே, 4 எண். இப்போ 4 எண்ணுக்கு பதில் முதல் 1ன்னு பிரதியிட போகிறேன். அடுக்கில் 1ன்னா அதோட மதிப்பு என்னது? 4 தான். இனி 4 எண்ணுக்கு பதில் அதோட அடுக்கில் 2 அப்படின்னு பிரதியிட போகிறேன். சரிங்களா? 4 ஸ்கொயரோட மதிப்பு என்னது? 16. இனி எண்ணுக்கு பதில் அடுத்த 3ன்னு பிரதியிட போகிறேன். 4 கியூபோட மதிப்பு 64. அடுக்கில் 3ன்னா 4 3 வாட்டி எழுதி பெருக்கணும். சரிங்களா? இனி எண்ணுக்கு பதில் 4ன்னு பிரதியிட போகிறேன். அடுக்கில் 4, அப்போ 4 வாட்டி எழுதி பெருக்கணும். பெருக்கினா உங்களுக்கு 256 அப்படின்னு கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் நிறைய மதிப்புகளை பிரதியிடலாம். இப்போ பாருங்கள், ஒற்றை எண் என்னது? 1, 3. இப்போ ஒற்றை எண்ணை பிரதியிடும் போது எனக்கு கடைசி எண் 4ல் முடியுது. பார்த்தீங்களா? அதே இது ரெட்டை எண் 2, 4 ரெட்டை எண். ரெட்டை எண்ணை பிரதியிடும் போது கடைசி எண் 6ல் முடியுது. அப்போ ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாமா? எண்ணில் நம்மளுக்கு கொஸ்டினில் 6ல் தான் முடிய கேட்குறாங்க. அப்போ ரெட்டை எண்களை பிரதியிட்டால் மட்டும்தான் 6ல் முடியுது. எழுதிக்கலாம். எண்ணில் ரெட்டை எண் எனில் 4 எண் ஆனது 6 என்ற இலக்கத்தை கொண்டு முடியும். Therefore n = ரெட்டை எண்கள். உங்கள் புக்கிலையும் ரெட்டை எண்கள் அப்படின்னு தான் ஆன்சரில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இவ்வளோ தான் இந்த சம். இது 2வது கொஸ்டின் பார்க்கலாம். எம் மற்றும் என் இயல் எண்கள். அதாவது எம்மும் எண்ணும் இயல் எண். இயல் எண் வந்து 1லேருந்தே தொடங்கும். எனில் எந்த எம்மின் மதிப்புகளுக்கு 2n × 5m என்ற எண் 5 என்ற இலக்கத்தை கொண்டு முடியும்? அதாவது எம்மிற்குடைய பிளேஸில் எந்த மதிப்பை பிரதியிட்டா இதோட ஆன்சரோட கடைசி எண் 5ல் முடியும்னு கேட்குறாங்க. ஓகே, சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் எம்மும் எண்ணும் இயல் எண்ணுன்னு கொடுத்துருக்காங்க. அதை எழுதிக்கலாம். எம், என். இயல் எண்ணுனா 1லேருந்தே தொடங்கும். அப்போ 1, 2, 3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகே, இனிமேல் இதை எழுதிக்கலாம். 2n × 5m. ஃபஸ்ட்டு வந்து எண்ணுக்கும் எம்முக்கும் 1ன்னு பிரதியிட போகிறேன். அப்போ 2 எண்ணுக்கு பதில் 1 × 5 எம்முக்கு பதிலும் 1. பாருங்கள், 2n அதோட மதிப்பு 2 தான். பெருக்கல் 5n அதோட மதிப்பு 5 தான். பெருக்குங்க. 2 10. இப்போ கடைசி எண் 0ல் முடியுது. ஆனால் கொஸ்டினில் 5ல் முடிய கேட்குறாங்க. இன்னும் நம்ம சால்வ் பண்ணலாம். இனி எண்ணுக்கும் எம்முக்கும் பதில் 2 அப்படின்னு பிரதியிட போகிறேன். அப்போ 2 எண்ணுக்கு பதில் 2 × 5 எம்முக்கு பதிலும் 2. 2 ஸ்கொயரோட மதிப்பு 4 × 5 ஸ்கொயரோட மதிப்பு 25. இது ரெண்டையும் பெருக்குங்க. பெருக்குனா உங்களுக்கு 100ன்னு கிடைக்கும். இங்கே லாஸ்ட்டு 0ல் முடியுது. இனி எண்ணுக்கும் எம்முக்கும் பதில் 3 அப்படின்னு பிரதியிட போகிறேன். அப்போ எண்ணுக்கு பதில் 3 × 5 எம்முக்கு பதிலும் 3. இப்போ பாருங்கள், 2 கியூபோட மதிப்பு 8, 5 கியூபோட மதிப்பு 125. பெருக்குனா 1000ன்னு கிடைக்கும். இந்த மாதிரி எந்த மதிப்பை பிரதியிட்டாலும் உங்களுக்கு கடைசி எண் 0ல் தான் முடியும். 5ல் முடிய வாய்ப்பே இல்லை. இன்னொரு விஷயம், 2 வந்து இதோட ஒரு காரணி. சரிங்களா? இந்த மாதிரி இங்கே 2 இருக்கிறதுனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சரோட லாஸ்ட் எண் ரெட்டை எண்ணில் தான் முடியும். பாருங்கள், 0 வந்து ரெட்டை எண். ஓகேங்களா? ஆனால் 5ல் முடிய கேட்குறாங்க. 5 வந்து ஒற்றைப்படை எண். அப்போ 5ல் முடிய வாய்ப்பே இல்லை. அதையும் எழுதிக்கலாம். எழுதியிருக்கேன் பாருங்க. 2 என்பது 2n × 5m காரணியாகும். இங்க 2 இருக்கு. அப்ப இதோட காரணி. சரிங்களா? எனவே 2n × 5m ஓர் இரட்டைப்படை எண். அதாவது இங்க 2 இருக்கிறதுனால இதோட ஆன்சர் இரட்டைப்படை எண்ணா தான் இருக்கும். சரிங்களா? ஆகவே கடைசி இலக்கம் 5ல் முடிய வாய்ப்பில்லை. 5 வந்து ஒற்றைப்படை எண். அப்போ 5ல் முடிய வாய்ப்பில்லை. ஓகேங்களா? அதை தான் எழுதியிருக்கேன். இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? எம்மோட பிளேஸில் எந்த மதிப்பு பிரதியிட்டா 5 கிடைக்குன்னு கேட்குறாங்க. எந்த மதிப்பு பிரதியிட்டாலும் 5 கிடைக்காது. அப்போ எம்மோட ஆன்சர் எப்படி இருக்கும்? மதிப்பு இல்லைன்னு எழுதிருங்க. ஏன்னா எந்த மதிப்பு பிரதியிட்டாலும் கிடைக்காது. அதனால மதிப்பு இல்லை. உங்கள் புக்கிலையும் இதை தான் ஆன்சராக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இவ்வளோ தான் இந்த சம். 3வது கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே 2 மதிப்பு கொடுத்துக்கிட்டு இதோட மீப்போவா கேட்குறாங்க. இங்கே எந்த மெத்தடில் சால்வ் பண்ணணும்னு கொடுக்கல. நான் டா ஃபார்மேட்டில் சால்வ் பண்ணுறேன். நீங்கள் யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறை அதிலே நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம்.
ஓகே, ஃபஸ்ட்டு இந்த நம்பர் 2,52,525. இதை இப்போ டா ஃபார்மெட்டில் போட்டு பார்க்கலாம். லாஸ்ட் 5 இருக்கிறதுனால கண்டிப்பாக 5ஆம் வாய்ப்பாடு போகும். ஓகே, 25 எடுத்துக்கலாம். 25ல் 5 வாட்டி இருக்குது. 5 25. இனி 2 5 விடைக்கும் சின்ன நம்பர். அப்போ அடுத்த நம்பரையும் சேர்த்து எடுக்கணும். இந்த மாதிரி சேர்த்து எடுக்கணும்னா மறக்காமல் இங்கே 0 போட்டுறணும். சரிங்களா? இப்போ 25ல் 5 வாட்டி இருக்கும். இனி 2 5 விடைக்கும் சின்ன நம்பர். அப்போ சேர்த்து எடுக்கணும். அதுக்கு இங்கே 0 போட்டுறணும். 25ல் 5 வாட்டி. இனி திரும்பவும் லாஸ்ட்டு 5 இருக்குது. அப்போ 5ஆம் வாய்ப்பாடு போகும். 5ல் 5 ஒரு வாட்டி. சரிங்களா? 5 5. 0னா அது அப்படியே எடுத்து எழுதிருங்க. திரும்பவும் 5, அது ஒரு வாட்டி தான் இருக்கும். அடுத்த 0 5 இருக்குது, அது ஒரு வாட்டி தான். இப்போ இது 3ஆம் வாய்ப்பாடு போகும். சரிங்களா? 10 எடுத்துக்கலாம். 10ல் 3 வாட்டி இருக்கும். 3 9. 10ல் இருந்து 9 கழிச்சா பாக்கி 1. இப்போ இது 11ஆ மாறும். 11ல் 3 வாட்டி தான் இருக்குது. 3 9. இப்போ 11ல் இருந்து 9 கழிச்சா பாக்கி 2. அதை இங்கே எழுதிருங்க. இப்போ இது 20ஆ மாறும். 20ல் 3 6 வாட்டி. 6 3 18. இனி 20ல் இருந்து 18 கழிச்சா பாக்கி 2. இப்போ இது 21ஆ மாறும். 21ல் 3 7 வாட்டி இருக்குது. 7 3 21. இனி இங்கே லாஸ்ட் 7 இருக்குது. அப்போ 7ஆம் வாய்ப்பாடு போட்டு பார்க்கலாம். 33ல் 7 4 வாட்டி இருக்கும். 4 7 28. 33ல் இருந்து 28 கழிச்சா பாக்கி 5. இப்போ இது 56ஆ மாறும். 56ல் 7 8 வாட்டி. 8 7 56. இனி 7ல் 7 ஒரு வாட்டி தான். 7 7. இனி இது 13ஆம் வாய்ப்பாடு போகும். 48ல் 13 எத்தனை வாட்டி இருக்குது? 3 வாட்டி. 3ஐயும் 13ஐயும் பெருக்குனா 39 கிடைக்கும். இனி 48ல் இருந்து 39 கழிச்சா பாக்கி 9. இப்போ இது 91ஆ மாறும். 91ல் 13 7 வாட்டி இருக்கும். 7ஐயும் 13ஐயும் பெருக்கி பாருங்க, உங்களுக்கு 91 தான் கிடைக்கும். இனி 37ஆம் வாய்ப்பாடில் மட்டும்தான் வரும். 37 37. 1 வந்தனால இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ இதை எழுதிக்கலாம். 2,52,525. இதை எப்படி எழுதிக்கலாம்? இங்கே சைடில் இருக்கக்கூடியதை எழுதணும். ஃபஸ்ட்டு 5 இருக்குது, அது 2 வாட்டி இருக்குது. ஓகேங்களா? அப்போ 5 எழுதிக்கிட்டு 2 வாட்டி இருக்கிறதுனால அதோட அடுக்கில் 2. அடுத்த பெருக்கல். இனி 3 இருக்குது, அது ஒரு வாட்டி தான். அப்புறம் 7 இருக்குது, ஒரு வாட்டி தான் இருக்குது. அடுத்த 13 இருக்குது. அடுத்த 37. இதெல்லாம் ஒரு வாட்டி இருக்குது. 1 எழுதணும்னு அவசியம் கிடையாது. இனி என்னது இருக்குது? இதை எழுதிக்கலாம். 3,63,636. இதை சால்வ் பண்ணுறேன். இது இப்போ 3ஆம் வாய்ப்பாடு போகும். ஓகே, 3ல் 3 ஒரு வாட்டி தான். 1 3 3. இனி 6ல் 3 2 வாட்டி. 3 6. 3ல் 3 ஒரு வாட்டி. 6ல் 2 வாட்டி. 3ல் ஒரு வாட்டி. 6ல் 2 வாட்டி. இனி திரும்பவும் இது 3ஆம் வாய்ப்பாடு போகும். ஓகே, 12ல் 3 4 வாட்டி இருக்கும். 4 3 12. இனி 1 3 விடைக்கு சின்ன நம்பர். அப்போ இதை சேர்த்து எடுத்துக்கணும். சேர்த்து எடுக்கணும்னா இங்கே 0 போடணும். 12ல் 3 4 வாட்டி. இனி திரும்பவும் 1. அப்போ 0 போட்டுட்டு சேர்த்து எடுங்க. அப்போ 12ல் 3 4 வாட்டி. இனி லாஸ்ட்டு இரட்டைப்படை எண். அப்போ இது 2ஆம் வாய்ப்பாடு தான் போகும். 4ல் 2 வாட்டி இருக்கும். 2 4. 0னா அப்படியே எழுதிருங்க. திரும்பவும் 4. இதில் 2 வாட்டி தான் இருக்கும். 0 4 இருக்கிறதுனால 2. 2 4. அதுக்காக இனி இது 2ஆம் வாய்ப்பாடு தான் போகும். ஓகே, 2ல் 2 ஒரு வாட்டி தான். 2 2. 0 எழுதிருங்க. இனி 2ல் 2 ஒரு வாட்டி. 0 2ல் 2 ஒரு வாட்டி தான். இப்போ பாருங்க, இந்த எண் இங்கே இருக்குது. அப்போ இதை 3ஆல் வகுக்கணும். வகுத்த என்ன கிடைக்கும்? 3367. இனி அதை அப்படியே பார்த்தே எழுதிருங்க. இனி இதை 7ஆல் வகுக்கணும். வகுத்தா 481 கிடைக்கும். அடுத்த இதை 13ஆல் வகுக்கணும். வகுத்தா 37 கிடைக்கும். இனி இது 37ஆம் வாய்ப்பாடில் மட்டும்தான் வரும். அதுவும் ஒரு வாட்டி. இனி இதை எழுதிக்கலாம். 3,63,636. எழுதிடலாமா? ஃபஸ்ட்டு 3 எழுதிக்கலாம். அது எத்தனை வாட்டி இருக்குது? 1 2 3. 3 வாட்டி இருக்கிறதுனால அடுக்கில் 3. இனி பெருக்கல். அடுத்த 2 இருக்குது, அது எத்தனை வாட்டி இருக்குது? 2 வாட்டி தான். அப்போ அதோட அடுக்கில் 2 இன்டு. இனி 7 ஒரு வாட்டி தான் இருக்குது. அப்புறம் 13 ஒரு வாட்டி தான் இருக்குது. 37 ஒரு வாட்டி தான் இருக்குது. இனி மீப்போவா கண்டுபிடிக்கலாம். மீப்போவா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, 2லையும் பொதுவாக இருக்கக்கூடியதை மட்டும்தான் நீங்கள் எழுதிக்கணும். இப்போ பாருங்கள், 5 இங்கே இருக்குது, ஆனால் இங்கே இல்லை. இல்லாததுனால அதை எழுதக்கூடாது. இனி 3 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஆனால் இங்கே 3 வாட்டி இருக்குது. அடுக்கில் 3னா 3 வாட்டி இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே ஒரு வாட்டி தான் இருக்குது. அப்போ 2லையும் பொதுவாக 3 ஒரு வாட்டி தான் இருக்குது. பொதுவாக இருக்கிறத மட்டும் தான் எழுதணும். அப்போ 3 2லையும் பொதுவாக ஒரு வாட்டி தான் இருக்குது. அப்போ ஒரே ஒரு வாட்டி 3 எழுதிருங்க. இனி பாருங்கள், 7 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அதுவும் ஒரு வாட்டி. அப்போ ஒருக்கா 7 எழுதிருங்க. அதே மாதிரி 13 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ 13 ஒருக்கா எழுதிருங்க. அப்புறம் 37 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. சரிங்களா? அப்போ 37 ஒருக்கா எழுதிடலாம். இனி இது 4ஐயும் பெருக்கணும். பெருக்குனா உங்களுக்கு 10,101 கிடைக்கும். இதுதான் இதோட மீப்போவா. இவ்வளோ தான் இந்த சம். இது 4வது கொஸ்டின் பார்க்கலாம். 13,824 = 2 அடுக்கு A × 3 அடுக்கு B.
எனில் ஏ மற்றும் பியின் மதிப்பு காண்க. இப்போ நம்ம ஏயோட மதிப்பையும் பியோட மதிப்பையும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு இதை பகா காரணிகளாக பிரிக்கணும். அப்போ நீங்கள் டா ஃபார்மெட்டில் பண்ணி பாருங்கள். எழுதிக்கலாம் 13824. ஓகே, இப்போ லாஸ்ட் இருக்கக்கூடியது ரெட்டை எண். அப்போ ரெண்டாம் வாய்ப்பாடு போகும். 13ல் 2 6 வாட்டி இருக்குது. 6 2 12. இப்போ 13லேருந்து 12 கழிச்சா பாக்கி 1. இது இப்போ 18 மாறும். சரிங்களா? 18ல் 2 9 வாட்டி இருக்குது. 9 2 18. இனி 2ல் 2 1 வாட்டி. 2 2. அடுத்த 2 4. திரும்பவும் ரெண்டாம் வாய்ப்பாடு போகும். 3 2 6. 9ல் 2 4 வாட்டி. 4 2 8. 9லேருந்து 8 கழிச்சா பாக்கி 1. இது இப்போ 11. 11ல் 2 5 வாட்டி. 2 10. 11லேருந்து 10 கழிச்சா 1. இது இப்போ 12. அப்போ 6 2 12. திரும்பவும் ரெண்டாம் வாய்ப்பாடு. 2 2. 3லேருந்து 2 கழிச்சா 1. இது இப்போ 14. அப்போ 7 2 14. இனி 2 4. 5ல் 2 2 வாட்டி தான். சரிங்களா? அப்போ 5லேருந்து 4 கழிச்சா 1. இது இப்போ 16. அப்போ 8 2 16. திரும்பவும் ரெண்டாம் வாய்ப்பாடு. 17ல் 2 8 வாட்டி. 8 2 16. 17லேருந்து 16 கழிச்சா 1. இது இப்போ 12. அப்போ 6 2 12. இனி 4 2 8. திரும்பவும் ரெண்டாம் வாய்ப்பாடு. 4 2 8. 3 2 6. அடுத்த 2 4. திரும்பவும் ரெண்டாம் வாய்ப்பாடு. 2 4. 3ல் 2 1 வாட்டி தான். 2 2. 3லேருந்து 2 கழிச்சா 1. இது இப்போ 12. அப்போ 6 2 12. திரும்பவும் ரெண்டாம் வாய்ப்பாடு. சரிங்களா? 2 2. இனி 1 2 விடங்க சின்ன எண். அப்போ அடுத்த எண்ணை சேர்த்துக்கணும். இப்படி சேர்க்கணும்னா இங்கே மறக்காமல் 0 போடணும். இப்போ 16ல் 2 8 வாட்டி. 8 2 16. திரும்பவும் ரெண்டாம் வாய்ப்பாடு. 2 10. 4 2 8. அடுத்ததான் ரெண்டாம் வாய்ப்பாடு. 5ல் 2 2 வாட்டி. 2 4. 5லேருந்து 4 கழிச்சா 1. இது இப்போ 14. அப்போ 7 2 14. இனி 27 மூணாம் வாய்ப்பாடில் வரும். 9 3 27. இனி திரும்பவும் மூணாம் வாய்ப்பாடு. 3 3 9. அடுத்ததும் மூணாம் வாய்ப்பாடு. 3 3 3. சரிங்களா? 1 வந்த உடனே ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ கொஸ்டினில் தந்திருக்க இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 13824 2 A இன்டு 3 B. இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? இங்கே சைடில் இருக்கக்கூடியதை எழுதணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு 2 எழுதிக்கிறேன். அது எத்தனை வாட்டி இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9. 9 வாட்டி இருக்கிறதுனால அதோட அடுக்கில் 9 பெருக்கல். இனி 3 இருக்குது, எழுதிக்கலாம். இது எத்தனை வாட்டி இருக்குது? 1 2 3. 3 வாட்டி தான் இருக்குது. 1 எழுதணும்னா அவசியம் கிடையாது. இப்போ இதை எழுதிக்கலாம். 2 A இன்டு 3 B. இப்போ பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ ஏருடைய பிளேஸில் என்னது இருக்குது? 9. அப்போ ஏயோட மதிப்பு 9. இனி இங்கே 3 இருக்குது, அங்கே 3. அப்போ பியோடைய பிளேஸில் அங்கே என்னது இருக்குது? 3 இருக்குது. அப்போ பியோட மதிப்பு 3. சரிங்களா? கொஸ்டினை கேட்ட மாதிரி ஏயோட மதிப்பையும் பியோட மதிப்பையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இவ்வளோ தான் இந்த சம். 5வது கொஸ்டின் பார்க்கலாம். P1 பவர் x1 இன்டு P2 பவர் x2 இன்டு P3 பவர் x3 இன்டு P4 பவர் x4 இஸ் ஈக்குவல் டு 1,13,400. இங்கு P1 P2 P3 P4 என்பன ஏறு வரிசையில் அமைந்த பகா எண்கள். அதாவது இதில் இருக்கக்கூடிய P1 P2 P3 P4 இது ஏறு வரிசையில் அமைந்த பகா எண். அப்போனா இந்த எண்ணை பகா எண்ணா முதல்ல நான் பிரிக்கணும். அப்புறவு x1 x2 x3 x4 என்பன முழுக்கள் எனில் P1 P2 P3 P4 மற்றும் x1 x2 x3 x4 ஆகியவற்றின் மதிப்புகளை காண்க. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா P1 P2 P3 P4 இதோட மதிப்பையும் x1 x2 x3 x4 இதோட மதிப்பையும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு இதை பகா எண்களாக பிரிக்கணும். சரிங்களா? அதை எழுதிக்கலாம். என்னது? 1,13,400. ஓகே, இதை டா ஃபார்மெட்டில் பண்ண போகிறேன். லாஸ்ட் 0 இருக்கிறதுனால கண்டிப்பாக 5 வாய்ப்பாடு போகும். இது ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கலாம். 11ல் 5 2 வாட்டி இருக்குது. 2 10. 11லேருந்து 10 கழிச்சா பாக்கி 1. அதை மேலே எழுதிருங்க. இப்போ இது 13 மாறும். 13ல் 5 2 வாட்டி இருக்குது. 2 10. இனி 13லேருந்து 10 கழிச்சா பாக்கி 3. இது இனி 34 மாறும். 34ல் 5 6 வாட்டி இருக்குது. 6 5 30. இப்போ 34லேருந்து 30 கழிச்சா பாக்கி 4. 4 இங்கே எழுதிருங்க. இது இப்போ 40 மாறும். அப்போ 8 5 40. இனி ஒரே ஒரு 0, அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. இப்போ லாஸ்ட் 0 இருக்குது. அப்போ 5ஆம் வாய்ப்பாடுக்கு போட்டு பார்க்கலாம். இதை ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கலாம். 22ல் 5 4 வாட்டி இருக்குது. 4 20. இப்போ 22லேருந்து 20 கழிச்சா பாக்கி 2. இது இப்போ 26 மாறும். 26ல் 5 வாட்டி இருக்குது. 5 25. இனி 26லேருந்து 25 கழிச்சா பாக்கி 1. இது இப்போ 18 மாறும். 18ல் 5 3 வாட்டி இருக்குது. 3 15. இனி 18லேருந்து 15 கழிச்சா பாக்கி 3. இது இப்போ 30 மாறும். 30ல் 5 6 வாட்டி இருக்குது. 6 5 30. இனி லாஸ்ட் இருக்கக்கூடிய எண் இரட்டைப்படை எண். அப்போ ரெண்டாம் வாய்ப்பாடு போகும். பாருங்க, 2 4.
5ல் 2 2 வாட்டி இருக்குது. 2 4. 5லேருந்து 4 கழிச்சா பாக்கி 1. இது இப்போ 13 மாறும். 13ல் 2 6 வாட்டி இருக்குது. 6 2 12. 13லேருந்து 12 கழிச்சா பாக்கி 1. இது இப்போ 16. அப்போ 8 2 16. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு போகும். ஓ 2 2, ஓ 2 2, மூ 2 6, 4 2 8. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு சாத்து எடுத்துக்கலாம். 11ல் 2 5 வாட்டி இருக்குது. 2 10. 11லேருந்து 10 கழிச்சா 1. இப்போ 13ல் 2 6 வாட்டி. 6 2 12. 13லேருந்து 12 கழிச்சா 1. இது இப்போ 14. அப்போ 7 2 14. லாஸ்ட் 7 இருக்கிறதுனால 7ஆம் வாய்ப்பாடு சால்வ் பண்ணலாம். பாருங்க 56ல் 7 8 வாட்டி இருக்குது. 8 7 56. இனி ஒரே ஒரு 7 இருக்குது. அப்போ ஓர் 7 7. இனி 81 3ஆம் வாய்ப்பாடு போகும். 8ல் 3 2 வாட்டி இருக்குது. 3 2 6. 8லேருந்து 6 கழிச்சா பாக்கி 2. இப்போ இது 21 மாறும். 21ல் 3 7 வாட்டி இருக்குது. 7 3 21. 27 3ஆம் வாய்ப்பாடில் வரும். 9 3 27. இனி 9 3ஆம் வாய்ப்பாடில் வரும். எப்போனா 3 3 9. இனி 3 3ஆம் வாய்ப்பாடில் வரும். ஒரு வாட்டி தான். ஒரு 3 3. இனி 1 வந்த உடனே ஸ்டாப் பண்ணிடுங்க. இனி கொஸ்டினில் தந்திருக்கக்கூடிய இதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. இதுல இருந்து இது வரைக்கும் அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இனி இந்த சைடில் இருக்கிறது எழுதிக்கலாம். P1 பவர் x1 இன்டூ P2 பவர் x2 இன்டூ P3 பவர் x3 இன்டூ P4 பவர் x4. இனி 1,13,400. அதை எப்படி எழுதிக்கலாம்னா இந்த சைடில் உள்ளதை எழுதணும். அதுவும் ஏறு வரிசையில் எழுதணும். பாருங்க கொஸ்டினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, P1 P2 P3 P4 என்பன ஏறு வரிசையில் அமைந்த பகா எண்கள். அதாவது ஏறு வரிசையில் நம்ம எழுதிக்க போகிறோம். சரிங்களா? அப்போ சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் வரைக்கும் எழுதணும். இதுக்கு எதில் சின்ன நம்பர் 1. 1 எழுதாண்டா, ஏன்னா 1 கூட எதை பெருக்கினாலும் அதே தான் கிடைக்கும். அப்போ 1க்கு அடுத்து இருக்கக்கூடிய பெரிய எண் 2. அது எத்தனை வாட்டி இருக்குது? 1 2 3 3 வாட்டி இருக்குது. அப்போ 2 எழுதிக்கிட்டு 3 வாட்டி இருக்கிறதுனால அதோட அடுக்கில் 3 பெருக்கல் 2க்கு அடுத்த பெரிய எண் 3. அது எத்தனை வாட்டி இருக்குது? 1 2 3 4 4 வாட்டி இருக்குது. அப்போ 3 எழுதிக்கிட்டு 4 வாட்டி இருக்கிறதுனால அதோட அடுக்கில் 4. இனி 3க்கு அடுத்த பெரிய எண் 5. அது 2 வாட்டி இருக்குது. அப்போ 5 எழுதிக்கிட்டு 2 வாட்டி இருக்கிறதுனால அதோட அடுக்கில் 2. இனி இருக்கிறதுல பெரிய எண் 7. அது ஒரு வாட்டி தான் இருக்குது. அப்போ 7 எழுதிருங்க. ஒரு வாட்டி இருக்கிறதுனால அடுக்கில் 1. இப்போ இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு அடுக்கில் உள்ளதை நீங்கள் பார்க்காதுங்க, கீழே இருக்கிறத மட்டும் பாருங்க. இங்கே முதல் என்னது இருக்குது? P1. இங்கே ஃபஸ்ட் என்னது இருக்குது? 2. அப்போ P1ஓட மதிப்பு என்னது? 2. இனி பெருக்கல் இருக்குது. இங்கே 2வது கீழே P2 இருக்குது. இங்கே 2வது கீழே 3 இருக்குது. அப்போ P2ஓட மதிப்பு என்னது? 3. இனி இங்கே 3வது P3 இருக்குது. சரிங்களா? இங்கே 3வது என்னது இருக்குது? 5. அடுக்க பார்க்காதுங்க, கீழே இருக்கிறத மட்டும் பாருங்க. அப்போ P3ஓட மதிப்பு 5. இனி இங்கே 4வது P4 இருக்குது. இங்கே 4வது 7 இருக்குது. அப்போ P4ஓட மதிப்பு என்னது? 7. இனி அடுக்கில் உள்ளதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே அடுக்கில் என்னது இருக்குது? x1. இங்கே ஃபஸ்ட்டு அடுக்கில் என்னது இருக்குது? 3. அப்போ x1ஓட மதிப்பு 3 எழுதிக்கலாம். x1 = 3. இங்கே x2 இருக்குது. இங்கே 4 இருக்குது. அப்போ x2ஓட மதிப்பு 4. இங்கே x3 இருக்குது. அது இருக்கக்கூடிய பிளேஸில் இங்கே 2 இருக்குது. அப்போ x3ஓட மதிப்பு 2. இனி x4 இருக்குது. அது இருக்கக்கூடிய இடத்துல இங்கே என்னது இருக்குது? 1 இருக்குது. அப்போ x4ஓட மதிப்பு 1. கொஸ்டினில் கேட்ட மாதிரி இந்த 8 மதிப்பையும் கண்டுபிடிச்சிட்டோம். இவ்வளோ தான் இந்த சம். இது உங்களுக்கு கிளியராக புரியும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.